ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம், வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதன்படி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம், வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன். தங்கத்தின் விலையில் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதன்படியே தங்கத்தின் விலையில் ரூபாய் 20 மாத்திரம் அதிகரித்து 12,050 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் 2 முதல் ரூபாய் 5 வரை அதிகரித்து பழைய உச்சத்தின் விலையை தாண்டி புதிய உச்சத்தை படைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே வெள்ளியின் விலை ரூபாய் 2 அதிகரித்து 209 பெர் கிராம் என புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதன் மத்தியில் நாளை டிசம்பர் 12 தங்கம், வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். இன்றைக்கு சில்வருடைய ரேட்டு ஆல் டைம் ஹை ரெக்கார்டை வந்து தாண்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி அக்டோபர் மிட் வீக்கில் 207 பெர் கிராம் என ஒரு ஆல் டைம் ஹை ரேட் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 209 பெர் கிராம் 2,09,000 பெர் கிலோ என ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த வருட துவக்கத்தில் 98 பெர் கிராம் என இருந்த வெள்ளியின் விலை இப்போ டிசம்பர் வருடத்தின் கடைசியில் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து சில்வர் கொடுத்துருக்கு. அடுத்ததாக ஃபெட் ரேட் கட் டிசம்பர் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்றைக்கு மத்தியானம் யூஎஸ்ல அவங்க டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு மிட் நைட்டில் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 4லேருந்து 3.75 0.25% அவங்க வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா ஜனவரி 2025லேருந்து இப்போ டிசம்பர் 2025 வரையும் பார்த்தீங்கன்னா 0.75% குறைச்சிருக்காங்க. ஜான் 2025ல 4.50 இருந்துச்சு. அப்புறம் மார்ச் பிப்ரவரியில் வந்து ரேட் கட் இல்லை. மார்ச், மே, ஜூன், ஜூலை இதிலெல்லாம் மாற்றாமல் வச்சுருந்தாங்க. ஆகஸ்ட்ல வந்து ரேட் கட் இல்லை. அண்ட் நவம்பர்லையும் இல்லை. செப்டம்பரில் ஒரு 0.25% குறைச்சாங்க. அடுத்து அக்டோபரில் 0.25% குறைச்சாங்க. நவம்பரில் ரேட் கட் இல்லை. டிசம்பரில் அகெயின் 0.25 குறைச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக 0.75% அவங்க குறைச்சி 4.50லேருந்து 3.75%க்கு இப்போ வந்திருக்கு. அடுத்த ரேட் கட் ஜனவரி 2026ல நடக்கும். அண்ட் பிக் எக்கனாமிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே 0.50 வரையும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் 0.25 அந்த அளவுக்கு தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. எனிவே இதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து சிங்க் ஆகி மார்க்கெட்டை மூவ் பண்ணும். நம்ம அதற்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே செகண்ட் டைம் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் நான் மத்தியானத்தில் போட்டிருந்தேன். ஸோ அதன்படியே லோக்கல் மார்க்கெட்டில் தங்கம் விலை 40 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேஜர் ஆஃப் த பெரிய ஷாப்பில் அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகாத கடைகள் அனைத்திலுமே நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்று டிசம்பர் 11 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 13,146க்கும் 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10,045க்கும் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,050 ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளை டிசம்பர் 12 தங்கம் விலை மீண்டுமாக ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு ஆல் டைம் ரெக்கார்டான 209 பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளைக்கு வெள்ளியின் விலை மீண்டுமாக ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் முதல் 2 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். அண்ட் நம்மளுடைய சேனலில் 11 மந்த் கோல்டு சிட் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை க்ளோஸ் பண்ணும் போதும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த லிங்க் கீழேயே இன்னொரு லிங்க் இருக்கும். அது நம்மளுடைய கோல்டு ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.